இவ்வளவு தெம்பு அது தெம்பு வெடிப்புறம் பேசணும், மனசுல உள்ளதுங்க பேசணும். ஒண்ணு சொல்ற ஒரு செய்தி, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் 50வது வருஷங்கள்ல ஒண்ணு நடந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆவடி அசோசியேஷனை பத்தி 3 நாள் பேசினார். எல்லா பெரியவர்களும் பேசினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு வாசகம் சொன்னார். இவ்வளவு 3 நாள் பேசணும் சரி, அவர் சொன்ன சரி, வேற ஒண்ணும் இல்லைன்னு யானைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது கொஞ்சம் போல சாதுக்களை சேர்த்துட்டு இருந்ததுன்னா அது ஒரு 10,000 எறும்பு சாப்பிடலாம்னு, அது மாதிரி பணக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க, எல்லாரும் சாப்பிடலாம் சொன்னது. எனக்கு என்னென்ன மேடைக்கு இது பாட்டுல சொல்லுங்க, உங்களுக்கு நேர்ந்த மாதிரி எனக்கு கொண்டு இருந்தது. அப்போ ஒரு பாட்டு கூட போட்டேன். சோறு வயிறு நிறைய கிடைக்கணும், சோறு வயிறு நிறைய கிடைக்கணும், ஆமா கிடைக்கணும், பிறகு சோசியலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். ஆமா, உழைப்பவருக்கு நல்ல மதிப்பு இருக்கணும், ஊதாரி கும்பல் சொல்லையோணும், உடுக்க உடையும் உண்ண உணவும் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் முதலில் சோறு வயிறு நிறைய கிடைக்கணும், கிடைக்கணும், பிறகு சோசியலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். 50 பேர் தங்கலாம் அழகான பங்களா, 5 பேர் தங்குவது நியாயமா? இங்கே 5 பேர் தங்க கூட அவதிப்படும் சின்ன வீட்டில் 50 பேர் தங்குறாங்க நியாயமோ? முதலில் இந்த நிலை நாட்டை விட்டு நீங்கணும், நாம அப்புறம் தான் சோசியலிசம் பேசணும். முதலில் சோறு வயிறு நிறைய கிடைக்கணும், கிடைக்கணும், அப்ப சோசியலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். அதான் சார் உங்க 2 பேர்கிட்டயும் இருக்கிற ஸ்ட்ரெங்த் என்னன்னா, என்ன ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது எய்ட்ஸ் அவேர்னஸ் பத்தியும் சொல்லுவீங்க, சோசியலிசம் பத்தியும் சொல்லுவீங்க, உண்மை பேசணும் சொல்லுவீங்க, மீனாட்சி இத பத்தியும் சொல்லுவீங்க இல்லீங்களா? அதாவது எதை பத்தி நீங்க பேசுவீங்க அதெல்லாம் அது ஒரு கட்டுப்பாடே இல்ல, அது உங்களோட அந்த மியூசிக்லயே நீங்க சொல்லிடலாம். உங்ககிட்ட